ஒரு கிராமத்தில் ராமுங்கிற விவசாயி தன் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வந்தாராமா. அவருக்கு தொழில் இந்த விவசாயம் தானா. சில மாடுகளையும் வளர்த்துக்கிட்டு பால் கறந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு தன்னோட பொழப்பை நடத்திக்கிட்டு வந்தாராம். அவருக்கு கலாங்கிற மனைவியும் செல்விங்கிற ஒரு 5 வயசு பொண்ணும் இருந்தாங்களாமா. ராமு தன் நேர் மாடுகளை வச்சு தன்னோட வயலையும் உழுதுகிட்டு கிராமத்தில் யாராவது கூலிக்கு கேட்டாலும் அவங்களுக்கு உழுது கொடுத்துக்கிட்டு வந்தாராமா. மாடுகளும் நல்லா உழைச்சிச்சுங்களாம். அவரோட மனைவிக்கோ பசு மாடுகளை பார்த்துக்கிறதும் அதை பராமரிக்கிறதும் அதை பாலை கறந்து அதை கொண்டு போய் ஊருக்குள்ளே விற்று காசாக்கிட்டு வரதும் அவங்க வேலையாக வச்சுருந்தாங்களாம்மா. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையும் வயல் வேலைகளையும் சேர்ந்து பார்ப்பாங்களாம். அவங்க வயலில் வச்சிருந்த நெல்லும் பருவத்துக்கு வந்துருச்சு. கலாவும் ராமுவை பார்த்து எங்கள் நெல் பருவத்துக்கு வந்துருச்சு, இப்போ அறுவடை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ராமுவும் அதுவும் கரெக்டு தான், நம்ம நாளைக்கு ஆளுங்களை வச்சு அறுவடை செஞ்சு நெல் அடித்து அதை விற்றுட்டோம்னா நம்ம தைப்பொங்கலை கொண்டாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க ஆரம்பித்தாங்களாம். அறுவடை செஞ்ச நெல்லை ராமுவும் அடித்து அதை அரிசியாக்கி மாட்டு வண்டியில் பூட்டிக்கிட்டு சந்தை பக்கம் கொண்டு போய் விற்றுட்டு அதை காசாக்கி பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாராமா. தை திருநாளும் பிறந்துச்சாமா. ராமுவும் கலாவும் தன்னோட மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அதுங்களை குளிப்பாட்டி அதுங்களுக்கு அழகான வண்ணமான சாயமெல்லாம் பூசி கொம்புகளை சீவி அதில் மணிக்கட்டி அழகு பார்த்தாங்களாம்மா. வாசல்லையும் புது கோலமிட்டு பச்சரிசி வச்சு பொங்க வச்சு அவங்களும் உண்டு மாடுகளுக்கு வழங்கினாங்க.